நான் இப்போ எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனில ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டுல இப்ப வைரலா போயிட்டு இருக்கிற துபாய் சாக்லேட் வாங்க தான் போயிட்டு இருக்கேன். இங்கேயும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் காஃபி ஷாப்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு. இப்போ சூப்பர் மார்க்கெட்ல கூட வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் பெர்லின்ல இருக்கிற எடிகா சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இங்க அதுக்காக பேனர் கூட வச்சிருக்காங்க. அது இருக்கட்டும். வேர் இஸ் அவர் துபாய் சாக்லேட்? வாவ் வாவ் துபாய் சாக்லேட். எங்கடா வச்சிருக்கீங்க? இங்க அங்கன்னு சாக்லேட் செக்ஷன் ஃபுல்லா தேடிட்டேன். கண்ணுலயே படல. இந்தா இருக்கு. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். எஸ். இப்போ இதுக்கு ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா மக்கள் மத்தியில டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க. ஒரு பிரான்ச்ல ஸ்டாக்கே இல்ல. இன்னொரு பிரான்ச்ல பிஸ்தா கிரீம் மட்டும் தான் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் வலிச்சு நக்க தான் முடியும். இன்னொரு பிரான்ச்ல ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. ஒரு பிரான்ச்ல ஒரு வேரியன்ட் தான் இருக்கு. இன்னொரு பிரான்ச்ல டைரக்டா எடுக்க முடியாத மாதிரி கேஷ் கவுண்டருக்கு பக்கத்துல வச்சிருந்தாங்க. அப்புறம் நானும் ஒவ்வொரு பிரான்ச்சா ஏறி இறங்கி அங்கிருந்த ஒவ்வொரு வேரியன்ட்டையும் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். ஏ இங்க பாருங்க, வைரலா இருக்கிற துபாய் சாக்லேட் இப்ப நம்ம கையில. மொத்தம் 4 வேரியன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க, இது என்ன பிரைஸ்னு பாத்துடலாம். இது கோல்டன் எடிஷன் 18 யூரோ. நம்ம ஒரு காசுக்கு டைரக்டா கன்வெர்ட் பண்ணா 1620 ரூபாய். அக்கார்டிங் டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி 516 ரூபாய். இது மில்க் சாக்லேட் 9 யூரோ. இது மினி குக்கி வேரியன்ட் 5 யூரோ. இது கோல்டன் ஸ்டாச்சு வேரியன்ட் 9 யூரோ. இன்னும் நிறைய வேரியன்ட் இருக்கு. பட் என்கிட்ட கிடைச்சது இவ்வளவுதான். நம்ம ஊர்ல எப்பவோ வந்திருக்கும். எல்லா கடையிலயும் அவைலபிளா இருக்கும். இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இப்படிதான் கமெண்ட் வரும். அதுக்கு தான் முன்னாடியே நானே சொல்லிடுறேன். இன்கேஸ் இதை நீங்க நம்பூர்ல வாங்கியிருந்தா இது என்னென்ன பிரைஸ்னு சொல்லுங்க. சரி, இதுக்கு இவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்க. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மினி குக்கி பார்க்கலாம். இது சாண்ட்விச் டைப், ஸ்டஃப்டு வித் கிரீமி பிஸ்தாஷியோ அண்ட் குனாஃபா. சாப்பிட்டு பார்த்தா பிளட்டி ஸ்வீட். இந்த பாதி பீஸ் சாப்பிட்டாலே பயங்கரமா தகட்டிடும். அவ்வளவு ஸ்வீட். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே சுகர் ஷூட் ஆயிடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கோல்டன் ஸ்டாச்சு. இதுல இருக்கிற உருவம் யாருதுன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஃபுல்லா கோல்டன் கிளிட்டர் பூசி வச்சிருக்காங்க. நாமளும் மூஞ்சிக்கு கிளிட்டர் அடிச்சிடலாம். பூசியாச்சு. இப்ப சாப்பிடுவோம். சாக்லேட் சாப்பிட நல்லா தான் இருக்கு. ஓவர் ஸ்வீட்டாவும் இல்ல. ஐயோ, தெரியாம தலைய கடிச்சிட்டனே. இப்போ இது முண்டமாயிருச்சு. உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் என்னன்னு பாத்துறலாம். அதுக்கு போஸ்ட்மார்ட்டமும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியாச்சு. இதுல இருக்கிற ஸ்டஃபிங் நார்மல் பிஸ்தாஷியோ தான். நெக்ஸ்ட் மை ஃபேவரட் மில்க் சாக்லேட். இது 200 கிராம். நல்லா கனமா டிசைனாவும் பண்ணிருக்காங்க. இதுக்குள்ளயும் அதே நார்மல் பிஸ்தாஷியோ தான் ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. பிரஸ் பண்ணும்போது ஸ்டஃபிங் வெளியில வருது பாருங்க. பிஸ்தாஷியோ கிரீம் இருக்கிறதுனால நார்மல் சாக்லேட் விட கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கோல்டன் எடிஷன். பேக்கிங்கும் நீட்டா பண்ணிருக்காங்க. நல்ல கனமான சாக்லேட் பார். உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே கிரீமி பிஸ்தாஷியோ வித் குனாஃபா ஃபீலிங் தான். டேஸ்டும் பயங்கர ஸ்வீட்டா இருக்கு. என்ன கேட்டா இதுவும் அந்த மினி குக்கியும் துபாய் சாக்லேட் இல்ல, துபாய் சக்கரம் தான் சொல்லுவேன். அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. இந்த 4 வேரியன்ட்ல இந்த ரெண்டும் பயங்கர ஸ்வீட்டா இருக்கு. அப்புறம் இந்த ரெண்டும் நார்மல் ஸ்வீட்டா இருக்கு. உங்களுக்காக இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஹைப் கிரியேட் பண்றதுக்கு இல்ல. சோ நீங்க வாங்கும்போது எந்த வேரியன்ட் வாங்குவீங்கன்னு திங்க் பண்ணி வாங்குங்க. பை பாய். நான் இந்த பிஸ்தா சாக்லேட்லாம் சாப்பிட்டு என்ன ஆக போறேன்னு தெரியல. சும்மா ஃபன்னுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சாவ் சாவ்.